ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் நைட் சேனல். 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலாண்டு தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் முதல் பாடம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இரண்டாவது பாடம் பண்டைய நாகரிகங்கள். மூன்றாவது பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். நான்காவது பாடம் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். ஐந்தாவது பாடம் செவ்வியல் உலகம். புவியியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் நிலக்கோளம் 1 புவி அகச் செயல்பாடுகள். இரண்டாவது பாடம் நிலக்கோளம் 2 புவி புறச் செயல்பாடுகள். மூன்றாவது பாடம் வளிமண்டலம். நான்காவது பாடம் நீர்க்கோளம். ஐந்தாவது பாடம் உயிர்க்கோளம். குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இரண்டாவது பாடம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். மூன்றாவது பாடம் மனித உரிமைகள். பொருளியலில் பார்த்தீங்கன்னா மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இரண்டாவது பாடம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. பாடம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவி செய்வதில் கீழ் பழைய கற்கால மக்களிடமிருந்த தொழில்நுட்பத்தை திறனாய்வு செய்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு உடையது, தெளிவுபடுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் பண்டைய நாகரிகங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்களின் முக்கியமான பண்புகளை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹம்முராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும், விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த பாடத்தில் இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்தளவிலானது என்பதை கூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியல் ஆய்வுக்களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன, உன் கருத்துக்களை முன்வைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது, இதற்கான காரணங்களை கூறு. நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீனயானம் மற்றும் மகாயானம் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மும்மணிகள் இச்சொல்லை விளக்கி கூறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். சரி, நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலிங்கா கல்வெட்டு குறிப்பு கூறுவது என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்த சமயத்தை பரப்ப அசோகர் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபூசியஸின் 5 முக்கியமான கோட்பாடுகளை விளக்கி கூறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமண புத்த சமய கொள்கைகளுக்கு இடையேயான ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் எழுதுக. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நெடுவினாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க.
பாடம் செவ்வியல் உலகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறு வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமானிய அடிமை முறையை பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹன் பேரரசின் செழிப்பிற்கான காரணங்கள் யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், புனித சோஃபியா ஆலயம் பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வியல் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பாடம் நிலக்கோளம் 1, புவி அகச் செயல்பாடுகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறு வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், புவித்தட்டுகளை வரையறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழி பேரலைகள் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், எக்ஸாம் நிச்சயமாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புவி அதிர்ச்சி என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாகின்றன? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி அமைப்பை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிமலைகள் வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து அதன் வகைகளை விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. காரணம் கண்டறியல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்றும் ஏன் அழைக்கப்படுகின்றன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. வேறுபடுத்துகளை என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவம் மற்றும் மேலோடு, விலகும் எல்லை மற்றும் இணையும் எல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள். இந்த 3மே பார்த்தீங்கன்னா முக்கியமான வேறுபடுத்துகிற வினாக்கள். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் நிலக்கோளம் 2, புவி புறச் செயல்பாடுகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறு வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை சிதைவு வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிரின சிதைவு என்றால் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், குருட்டு ஆறு என்றால் என்ன? அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்களை பட்டியலிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரையறு மொரைன், ட்ரம்லின், எஸ்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றின் அரித்தல் செய்கையால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்களை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டிங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை சிதைவு என்றால் என்ன? வகைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பனியாறு என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்று படிய வைத்தல் செயலினை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. காரணம் கூறுக. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாறைகளை அனைத்து திசைகளிலும் அரிக்கும் தன்மை காற்றுக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. வேறுபடுத்துகளை பார்த்தீங்கன்னா, என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற் சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவு, கல்விழுது மற்றும் கல்முனை, நீண்ட மணல் தீட்டு மற்றும் மணல் தீட்டு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா முக்கியமான வேறுபடுத்துக வினாக்கள். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் வளிமண்டலம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறு வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலம் வரையறு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்ப தலைகீழ் மாற்றம் சிறு குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோள் காற்றுகளின் அமைப்பை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறு குறிப்பு வரைக. வியாபார காற்றுகள் கர்ஜிக்கும் 40கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மழைப்பொழிவின் வகைகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுகுறிப்பு வரைக. சாரல், மழை, பனி, ஆலங்கட்டி, வெப்பமாதல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அவசியம் இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலையான காற்றுகளின் வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேகங்களின் வகைகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. காரணம் கூறுக. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம் ஒரு அமைதி பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூடு பனி போக்குவரத்துக்கு ஆபத்தாக உள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்பச்சலன மழை 4 மணி மழை என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. வேறுபடுத்துக, இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை மற்றும் காலநிலை, நிலக்காற்று மற்றும் கடற்காற்று, காற்று மோதும் பக்கம் மற்றும் காற்று மோதா பக்கம், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த மூணையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் நீர்க்கோளம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்க்கோளம் பொருள் கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீரியல் சுழற்சி என்றால் என்ன, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் நீரோட்டங்களை தோற்றுவிக்கும் காரணிகள் யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் அலைகளை பற்றி சுருக்கமாக விடையளி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டத்திட்டு மற்றும் கண்டச்சரிவு பற்றி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் நீரோட்டங்கள் என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. காரணம் கூறுகளை என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டத்திட்டுகள் சிறந்த மீன்பிடி தலங்கள் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. வேறுபடுத்துகளை என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் ஓதம் மற்றும் தாழ் ஓதம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் உயிர்க்கோளம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்க்கோளம் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிரின பன்மை இழப்பு என்பதன் பொருள் கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்வேறு வகையான நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் முக்கியமாக படிச்சுக்கோங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், புவியில் உள்ள நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியை விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. காரணம் கூறுக, இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளர்கள் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. வேறுபடுத்துகளை என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளர் சிதைப்பவர், வெப்பமண்டல தாவரங்கள், பாலைவன தாவரங்கள், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபடுத்து வினாக்கள். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களாட்சி அரசாங்க அமைப்பினை பற்றி கூறுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்களாட்சி பற்றி உங்களது கருத்து என்ன. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பாடம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கட்சி ஆட்சி முறை மற்றும் பலக்கட்சி ஆட்சி முறையினை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுத்த குழுக்கள் என்றால் என்ன. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி தேர்தலின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் மனித உரிமைகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமை என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளுக்கான உரிமைகளாக ஐநா சபை அறிவித்துள்ளவை யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு தீர்வு வழிகளுக்கான உரிமையை பற்றி சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் கொஸ்டின், போக்சோ வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழிலாளர் நலனுக்காக பிஆர் அம்பேத்கரின் பங்களிப்பு யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேறுபடுத்துக மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க.
நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் பற்றி ஒரு பத்தியில் விடை தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம் உரிமைகளை எவ்வாறு பாதுகாக்கிறது? நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழிலாளர் சட்டத்தின் மூலம் தொழிலாளர் பெறும் நன்மைகள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய சக்தி என்றால் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. பிபிபி, ஹெச்டிஐ, என்என்பி, பிசிஐ. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியமாக படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகளை பற்றி விவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகளை பற்றி விளக்கமாக விவரிக்கவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும் விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவரி முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்புத்துறை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பை பற்றி விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுத்துறையையும் தனியார் துறையையும் வேறுபடுத்துக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.